ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஹாலி கிறிஸ்டியன்ஸ் யூடியூப் சேனல். இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிற கண்டென்ட் என்ன அப்படின்னா, நம்ம எல்லாருமே ஆவலோட எதிர்பார்த்துட்டு இருக்கிற மார்வலிருந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுற ஒரு பெரிய ப்ராஜெக்ட் தான் வந்து அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே அப்படிங்கிற இந்த ஒரு படம். இந்த படத்தோட ட்ரெய்லர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாரம் அவதார் ஃபயர் அண்ட் ஆஷ் படத்தோட அட்டாச் பண்ணி விடுறதா பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. மொத்தம் இப்போ வந்து 4 டீசர் அனௌன்ஸ் பண்ணுறதா பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. அதில் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா லீக் ஆயிடுச்சு. ஸோ அதை பற்றின ஒரு பிரேக் டவுன் தான் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்டிங்காக பார்த்தீங்கன்னா நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அது போக இதுக்கு பின்னாடி இருக்கிற தியரிஸ் அண்ட் தென் ரூமர்ஸ் இதை பற்றி எல்லாத்தையும் டோட்டலாக பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்க கூட பிரேக் டவுன் பண்ண போகிறேன். ஸோ ரொம்ப நாள் இந்த மாதிரி ஒரு கண்டென்ட் போட்டு ஸோ வீடியோ கடைசி பாருங்கள் வேலை போயிடலாம். நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்க அப்படின்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அந்த டிஸ்கிரிப்ஷனில் அபவுட் பேஜில் நம்மளோட சோஷியல் மீடியா பேஜஸ் ஆனால் இன்ஸ்டாகிராம், டெலிகிராம் பேஜஸ்க்கான லிங்க் வந்து அவைலபிளாக இருக்குது. நீங்கள் விருப்பப்பட்டால் அதுலேயும் ஃபாலோ பண்ணி நம்ம சேனல் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். அந்த நம்மளோட மெயின் சேனலான ஸ்டார் கிரியேஷன்ஸ் சேனல்லேயே ஃபுல் அண்ட் ஃபுல் இந்தியன் கண்டென்ட் நான் பண்ணிட்டு இருக்கோம். டைம் கிடச்சுன்னா மறக்காம செக் பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம கண்டென்ட்குள்ளே போகலாம். ஸோ என் கேம் நோவே ஹோம்க்கு அப்புறம் மார்வல் அப்படியே ஃபுல்லாக டவுன்ஃபாலாக பார்த்தீங்கன்னா போயிட்டு இருந்த டைமில் திடீர்னு போன வருஷம் நம்ம ரூசோ பிரதர்ஸ் ஃபுல்லாக வந்தாங்க. ரூசோ பிரதர்ஸோட டேரக்ஷனில் அவெஞ்சர்ஸ் 5th பார்ட் டூம்ஸ்டே படத்தை அவங்க டேரக்ட் பண்ண போகிறாங்க. இல்லை டூம்ஸ்டேவாக நம்ம ஆர்டிஜி நடிக்க போகிறார் அப்படின்னு வந்தோடனே எல்லாருமே நம்ம ஹெவியாக எக்ஸ்பெக்ட் பண்ணோம். அந்த ப்ராஜெக்ட் இன்னமும் ஷூட்டிங் போயிட்டே இருக்குது. நெக்ஸ்ட் இயர் டிசம்பர் 2026 பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ண போகிறாங்க. இது 2025 ரிலீஸ் ஆக வேண்டியது, பட் சில ரீசன்ஸ்னால நெக்ஸ்ட் இயர் 2026 பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆக போகுது. அதுக்கான ஃபஸ்ட்டு ட்ரெய்லரை இந்த வாரம் அவதார் ஃபயர் அண்ட் ஆஷோட மொத்தம் இப்போ 4 டீசராக பார்த்தீங்கன்னா கட் பண்ணியிருக்காங்க. ஒன்று வந்து நம்ம கிறிஸ் இவான்ஸ் இருக்கார் இல்லையா, நம்ம ஸ்டீவ் ராஜர்ஸ் கேப்டன் அமெரிக்கா, அவரை பேஸ் பண்ண ஒரு டீசர். அண்ட் தென் செகண்ட் டீசர் வந்து நம்ம தோரை பேஸ் பண்ண ஒரு டீசர். அண்ட் தென் மூணாவது தான் நம்ம விக்டர் டூம், அதாவது நம்ம டூம்ஸ்டே இருக்கார் இல்லையா, அந்த கேரக்டருக்கு ஒரு டீசர் கொடுத்துட்டு மெயினாக ஒரு ஹெவியாக ஒரு 2 நிமிஷத்துக்கிட்ட இந்த படத்தோட மெயின் ட்ரெயிலர் வந்து இறக்க போகிறதா பார்த்தீங்கன்னா நியூஸ் வந்திருக்கு. அந்த இன்னொரு பக்கம் ட்விட்டரு, சோஷியல் மீடியா எல்லாத்துலேயும் வந்து ஏஐ ரொம்ப அட்வான்ஸ்டாக இருக்கிறதுனால நமக்கு எது உண்மை எது வந்து ஏஐ கிரியேட் பண்ணதுன்னு சத்தியமாக தெரில. இந்த லீக்கடே வந்து ஏஐ கிரியேட் பண்ணதா இல்லை ஒரிஜினலாகவே லீக் ஆனதா அப்படிங்கிற கூட நம்மளால் எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா சொல்ல முடியாது. ஏன்னா ஏஐயாலே அட்வான்ஸாக சூப்பராக பார்த்தீங்கன்னா எல்லாமே கிரியேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த ஒரு வீடியோவில் என்ன இருந்துச்சு, இந்த லீக்கில் என்ன இருந்துச்சு, இந்த கண்டென்ட் இருந்துச்சு அப்படிங்கிறத குயிக்காக பார்த்துடலாம். இந்த ட்ரெய்லர் ஜஸ்ட்டு 50 செகண்ட்ஸ் தான். இந்த ட்ரெய்லரோட ஓப்பனிங்கில் என்ன ஆகுதுன்னா, ஒரு கேரக்டர் வந்து பைக்கில் வந்து இறங்குறாரு. அது வேறு யாரும் இல்லை, நம்ம கேப்டன் அமெரிக்காவான ஸ்டீவ் ராஜர்ஸ் வந்து அந்த பைக்கில் வந்து இறங்குறாரு. இறங்கி வந்து ஒரு வீட்டை வந்து அவர் பார்க்குறாரு. அது என்ன வீடு அப்படின்னா, நம்ம அவெஞ்சர்ஸ் எண்ட் கேமோட கிளைமேக்ஸ் எண்டிங்கில் பார்த்துருப்போம் இல்லையா, நம்ம கேப்டன் அமெரிக்கா டைம் எல்லா ஸ்டோன்ஸையும் வச்சுட்டு அதே டைமில் இல்லை வச்சுட்டு பெகி கார்ட்டரோட ஒரு வாழாத ஒரு லைஃப்பை வந்து அவர் கம்ப்ளீட்டாக ஒரு இடத்துல வந்து கம்ப்ளீட்டாக வாழ்ந்துட்டு வருவார் இல்லையா. அதை கடைசியில் அவங்க 2 பேர் டான்ஸ் ஆடுற மாதிரி காமிச்சு முடிப்பாங்க. அதே ஹோம் தான் பார்த்தீங்கன்னா இந்த டீசர்லேயும் பார்த்தீங்கன்னா காமிச்சிருக்காங்க. அந்த ஹோம்குள்ளே நம்ம ஸ்டீவ் ராஜர்ஸ் உள்ளே போகிறாரு. உள்ளே போனதுக்கப்புறம் ஒரு ட்ராவை ஓப்பன் பண்ணுறாரு. அந்த ட்ராவில் வந்து என்ன இருக்குது அப்படின்னா, ஒரு டோட்டலாக கடைசி அந்த என் கேமில் வந்து ஒரு காஸ்டியூம் யூஸ் பண்ணியிருப்பார் இல்லையா, கேப்டன் அமெரிக்காவுக்குன்னு ஒரு காஸ்டியூம் யூஸ் பண்ணியிருப்பார் இல்லையா, ஒரு சூட் யூஸ் பண்ணியிருப்பார் இல்லையா, அந்த சூட் வந்து அந்த ட்ராவில் வந்து இருக்குது. அதை எடுத்து பார்த்துட்டு திருப்பி அதே ட்ராக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா வைக்கிறாரு. அதுக்கப்புறம் நம்ம ஸ்டீவ் ராஜர்ஸ் கையில் ஒரு குழந்தைய எடுத்து ஹோல்டு பண்ணி கையில் வச்சுருக்காரு. பார்த்துட்டு ஸ்மைல் பண்ணுறாரு. அப்போ தான் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேஸையே பார்த்தீங்கன்னா ரிவீல் பண்ணுவாங்க. ஸோ அது நம்ம கிறிஸ் இவான்ஸான நம்ம ஸ்டீவ் ராஜர்ஸ் தான் பார்த்தீங்கன்னா இந்த டீசரில் பார்த்தீங்கன்னா ரிவீல் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் எப்போவுமே மார்வலில் ஒரு என் ஸ்க்ரீன் வரும் இல்லையா எல்லா படத்துலையும், தோர் வில் ரிட்டன் ஆன் த நெக்ஸ்ட் மூவி, லைக் ஸ்பைடர்மேன் வில் ரிட்டன் ஆன் சிவில் வார், ஸ்பைடர்மேன் வில் ரிட்டன் ஆன் இன்ஃபினிட்டி வார், அதே ஃபாண்ட் ஸ்டைலில் ஸ்டீவ் ராஜர்ஸ் வில் ரிட்டன் ஆன் அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே அப்படின்னு சொல்லி அஃபிஷியலாக பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. ஸோ இந்த லீக் வந்ததுக்கப்புறம் சோஷியல் மீடியாலே வந்து எல்லோரும் என்ன சொல்லிட்டு இருக்காங்க, எல்லா சோர்ஸில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஸ்டீவ் ராஜர்ஸ் அஃபிஷியலாக வந்து டூம்ஸ்டே ப்ராஜெக்ட்டில் இருக்காரு அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணுறாங்க. அது அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணுறதுக்காக தான் இந்த டீசர் விடுறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னா இது வரைக்கும் வந்து எந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கேஸ்ட் லிஸ்ட் எதுலேயுமே வந்து நம்ம ஸ்டீவ் ராஜர்ஸ் கேரக்டர் கிறிஸ் இவான்ஸ் வந்து ப்ளே பண்ணுறாரு, கேப்டன் அமெரிக்காவாக வராரு அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா எந்த ஒரு கேஸ்ட் லிஸ்ட்டும் எந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டும் பார்த்தீங்கன்னா பண்ணதே பார்த்தீங்கன்னா கிடையாது. அதை வந்து ஒரு சூப்பராக அனௌன்ஸ் பண்ணீங்கன்னா, இவரும் ஒரு மெயின் பில்லர் இல்லையா, அவெஞ்சர்ஸில் இருக்கிற மெயின் கேரக்டர்ஸ் அவங்க அத்தனை பேர் இருக்கிறப்போ ஆர்டிஜே தான் டூம்ஸ்டேவாக பண்ணுறாரு அப்படிங்கிறது அவ்வளோ கிராண்டாக பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா போர்ட்ரே பண்ணியிருந்தாங்க. அவரை கிராண்டாக ஒரு லான்ச் பண்ணி அந்த இடத்துல வந்து டூம்ஸ்டே கேரக்டர் இவர் தான் நடிக்க போகிறார் அப்படிங்கிறது சூப்பராக அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க காமிகானில். அந்த மாதிரி இவருக்கும் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக பண்ண டீசராக என்னன்னு தெரில. பட் மோஸ்ட்லி இவரும் வந்து அந்த ப்ராஜெக்டில் இருக்கார். ஏன்னா லெஜெண்டரி அவரே இருக்க போகிறோம், இந்த ப்ராஜெக்டில் இவர் இல்லாமல் இருந்தால் எப்படி. ஸோ எத்தனையோ பேர் ஆகிறாங்க, எத்தனையோ கேரக்டர் எக்ஸ்மென்லேருந்து வராங்க, ஏகப்பட்ட கேரக்டர்ஸ் இருக்கிறப்ப நம்ம ஸ்டீவ் ராஜர்ஸ் கேரக்டர் கண்டிப்பாக இருக்க தான் போகிறாரு. ஸோ அதுக்கான ஒரு டீசர் தான் வச்சுருக்காங்க. பட் அதுக்குள்ளே யாரும் லீக் பண்ணிட்டாங்க. இது கெவின் ஃபேஜ் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா விட மாட்டார், இது எல்லாமே ஃபேக் அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக ஒரு ஸ்டேட்மெண்ட் கண்டிப்பாக கொடுப்பாரு. ஸோ மார்வல் சைட்லேருந்து கண்டிப்பாக அந்த 4 டீசர் உண்மையாலுமே ஆல்மோஸ்ட் கன்ஃபார்மான நியூஸ் தான் பார்த்தீங்கன்னா வந்திருக்கு. அவதார் ஃபயர் அண்ட் ஆஷோட அட்டாச் பண்ணி விடுற அந்த 4 டீசர் வந்தால் தான் எது உண்மை எது பொய்ன்னு தெரியும். பட் இது ஆல்மோஸ்ட் உண்மை தான் அப்படிங்கிற மாதிரி தான் பார்த்தீங்கன்னா எல்லா நியூஸும் பார்த்தீங்கன்னா வருது.
சீனை பிரேக் டவுன் பண்ணியாச்சு. அடுத்து இதை பற்றின இருக்கிற என்னோட தியரிஸ் அண்ட் தென் சுற்றிட்டு இருக்கிற ரூமர்ஸ் என்ன அப்படிங்கிறத பற்றி பார்த்துடலாம். இந்த லீக்ஸை பற்றி சுற்றி இருக்கிற ரூமர்ஸ் என்னன்னு பார்த்துடலாம். அட் த சேம் டைம் இப்போ வந்து தோரோட வீடியோவும் பார்த்தீங்கன்னா லீக் ஆயிடுச்சு. ஐ மீன் தோரோட டீசரும் வந்து லீக் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா நியூஸ் வந்துட்டு இருக்கு. நான் அதை செக் பண்ணி பார்த்தேன். இங்கேயும் பார்த்தீங்கன்னா எனக்கு பார்த்தீங்கன்னா பெருசாக கிடைக்கல. இந்த தியரி பார்த்து எனக்கு புரிஞ்சுக்கிற ஒரு விஷயம், ஐ மீன் என்னோட தியரி என்ன அப்படின்னா, இதில் வந்திருந்தது ஏன் ஸ்டீவ் ராஜர்ஸாக இருக்கணும். கண்டிப்பாக இது ஸ்டீவ் ராஜர்ஸாக இருக்கணுங்கிற பாசிபிலிட்டி கிடையாது. ஸ்டீவ் ராஜர் கேரக்டர் அந்த இடத்துல போய் எப்படி எல்லா ஸ்டோன்ஸி வச்சார் அப்படிங்கிற பார்த்தீங்கன்னா தெளிவாக எக்ஸ்பிளைனே பார்த்தீங்கன்னா பண்ணலை. அது என் கேம்லேயே சின்ன சின்ன இடத்துல இது வரைக்கும் எல்லா படத்துலையும் மார்வல் சின்ன சின்ன ஹிண்ட் வந்து பார்த்தா ஒரு பாயிண்ட்டில் கொடுப்பாங்க. அந்த மாதிரி அந்த படத்தில் கொடுத்த இன்னொரு ஹிடன் பாயிண்ட் தான் வந்து அந்த டைம் ட்ராவல் போர்ஷன். அந்த டைம் ட்ராவல் போர்ஷனில் அவெஞ்சர்ஸ் 1 டைம் லைனில் போயிட்டு நம்ம கேப்டன் அமெரிக்கா என்ன பண்ணுவார் அப்படின்னா, மைண்ட் ஸ்டோனை வாங்குறதுக்காக அந்த ஒரு இடத்துல ஹைட்ரா டீமில் இருக்கிற அந்த கேரக்டர்ஸ்ட்டை போய் ஹைட்ரா அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்த்தீங்கன்னா வெளில வருவார். மேபி இந்த டீசரில் காமிச்சா, ஐ மீன் இந்த டூம்ஸ்டேல போர்ட்ரே பண்ண போகிற நம்ம கிறிஸ் எவான்ஸ் கேரக்டர், ஸ்டீவ் ராஜர்ஸ் கேரக்டர் உண்மையிலுமே கேப்டன் அமெரிக்காவாக இல்லாமல் கேப்டன் ஹைட்ராவாகவும் இருக்கிறதுக்கான சான்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிறையாவே இருக்குது. ஏன்னா இது இருக்கிற எல்லா கேரக்டர், ஐ மீன் மல்டிவர்சல் வார் தான் பார்த்தீங்கன்னா அடுத்து நடக்க போகுது இல்லையா. ஸோ எல்லாத்தோட வேரியன்ஸும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக காட்டுவாங்க. அயன்மேனோட ஒரு வேரியன்ட் தான் பார்த்தீங்கன்னா டாக்டர் டூம். அண்ட் தென் இப்போ இன்னொரு ரூமர் என்ன வந்துட்டு இருக்கு அப்படின்னா, என் கேம் ரிலீஸ் பண்ண போகிறாங்க. என் கேம் வந்து அடுத்த வருஷம் அந்த படம் ரிலீஸ் ஆகும் முன்னாடி ரிலீஸ் பண்ணுறதுக்கான ரீசனே வந்து அந்த படத்தில் இறந்து போன நம்ம அயன்மேன் கேரக்டருக்கு அப்படியே ஆப்போசிட்டாக அந்த கேரக்டர் இறந்த அதே டைமில் தான் இந்த ஒரு இன்கர்ஷன் நடந்து நம்ம டூம்ஸ்டே கேரக்டர் விக்டர் டூம் அப்படிங்கிற கேரக்டர் உருவாகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு ரூமர் வந்து வந்துட்டுருக்கு. அதன் அந்த என் கேம் படத்தோட போஸ்ட் கிரெடிட் சீனில் டூம்ஸ்டேக்கான ஒரு போஸ்ட் கிரெடிட் மாதிரி அதில் வைக்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ரூமரும் பார்த்தீங்கன்னா வந்துட்டுருக்கு. எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு தெரியல. பட் ரீசன் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ரூசோ பிரதர்ஸ் அதை பண்ண மாட்டாங்க. ஏன்னா என் கேம் ஏன் அந்த டைமில் இந்த கரெக்டாக ரிலீஸ் பண்ணோம். ஸோ அந்த டைமில் கண்டிப்பாக ரிலீஸ் பண்ணுறாங்கன்னா கண்டிப்பாக அதுக்கு ஏதாவது ஒரு மீனிங் வந்து கண்டிப்பாக இருக்கும். ஸோ அயன்மேனோட வேரியண்ட் தான் விக்டர் டூம்ஸ்டே அப்படிங்கிற அந்த ஒரு கேரக்டர் வரப்போ, ஏன் கேப்டன் அமெரிக்காவோட வேரியண்ட்டாக கேப்டன் ஹைட்ராவாக இந்த கேரக்டரை காட்டக்கூடாது? மேபி அதுக்கு நடக்கிற சான்சஸ் வந்து பார்த்தா அதிகமாக இருக்குது. இதில் பார்த்த நம்ம கேப்டன் அமெரிக்கா அந்த டைம்லைனில் என்ன தான் வாழ்ந்திருந்தாலும் அதில் நடந்த ஒரு இன்கர்ஷனால், இப்போ லோக்கி கேரக்டர் ஒரு எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா, அந்த மல்டிவர்சல் வார் அந்த கேரக்டர் திருப்பி உயிரோடு உள்ளே போய் இப்போ மல்டிவர்ஸே டைம்லைன் பிரான்ச் எல்லாத்தையும் ஹோல்டு பண்ணி எட்ஜ் ஆஃப் த டைமில் பார்த்தீங்கன்னா உட்காந்துட்டு இந்த மல்டிவர்ஸே ப்ரொடெக்ட் பண்ணிட்டு இருப்பார். அந்த மாதிரி இந்த ஒரு ஈவெண்ட்டும் பார்த்தீங்கன்னா மேபி அந்த டைம் ஸ்டோன் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக கொண்டு போய் அந்த 6 இன்ஃபினிட்டி ஸ்டோனையும் அவர் கரெக்டாக வச்சிருப்பார் இல்லையா. அதை நமக்கு தெளிவாகவும் பார்த்தீங்கன்னா காட்டியிருக்க மாட்டாங்க. அதில் ஏதாவது ஒரு இன்கர்ஷன் நடந்து இந்த கேப்டன் அமெரிக்கா அந்த டைம்லைனில் இல்லாமல் போய் அந்த கேப்டன் அமெரிக்கா அப்படியே கேப்டன் ஹைட்ராவாக பார்த்தீங்கன்னா மாறப்படலாம். இல்லைனா டெட்பூல் அண்ட் வுல்வரைனில் காமிச்ச மாதிரியே இவரை வந்து ஹியூமன் டார்ச்சாக காட்டுறதுக்கான சான்சஸும் பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்குது. இது என்னோட தியரி. அண்ட்லேருந்து இது படத்தில் இது போக இன்னும் நிறைய கேரக்டரை வந்து வேரியண்ட்டாகவும் காட்டுவாங்க. வேரியன்ட்ஸ் அப்படின்னா நம்ம லோக்கி சீரிஸ் எல்லாமே பார்த்தவங்களுக்கு தெரியும். ஒரே ஹீரோ மாதிரி இருக்கிற கேரக்டர் வேற ஒரு டைம் லைனில் கெட்டவங்களாகவும் வில்லன்ஸாகவும் பார்த்தீங்கன்னா இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி வாண்டா கேரக்டர் இந்த படத்தில் திருப்பி வரதா பார்த்தீங்கன்னா போகுது. ஸோ இந்த இன்கர்ஷன் ஈவெண்ட்டு இந்த வார் எப்படி தடுத்து நிறுத்த போகிறாங்க அப்படிங்கிறது தெளிவாக தெரில. பட் டூம்ஸ்டேல ஆல்மோஸ்ட் வந்து இந்த அவெஞ்சர்ஸ் எல்லாமே தோற்று போய் தான் சீக்ரெட் வார்ஸ் நடக்கிற மாதிரி ஒரு கதை வந்து இருக்கும். பட் ரூசோ பிரதர்ஸ் இது எப்படி குக் பண்ண போகிறாங்க அப்படின்னு தெரில. ஏன்னா மார்வல் வந்து எத்தனையோ ஹைப் அதிகமாக இருக்கிற பாயிண்ட்டை வந்து நிறைய படம் பார்த்தீங்கன்னா அந்த ஹைப்பை பெருசாக பார்த்தீங்கன்னா சாட்டிஸ்ஃபையாக பார்த்தீங்கன்னா பண்ணலை. பட் ஒன்று மட்டும் கிளியராக தெரியுது, ரூசோ பிரதர்ஸ் இறங்கி பெரிய சம்பவமாக பார்த்தீங்கன்னா பண்ண போகிறாங்க. இதில் இந்த ட்ரெய்லர்லேயே வந்து இந்த லீக் ட்ரெய்லர்லேயே வந்து மியூசிக் வந்து வந்துச்சு. ஆக்சுவலாக அது வந்து ஒரு நாஸ்டாலஜிக் மொமெண்ட்டாக பார்த்தீங்கன்னா எனக்கு பர்சனலாக பார்த்தீங்கன்னா ஃபீல் ஆச்சு. என்ன விஷயம் அப்படின்னா, நம்ம அவெஞ்சர்ஸோட பிஜிஎம் இருக்கும் இல்லையா, அந்த எப்பிக் ஐகானிக்கான ஒரு பிஜிஎம் இருக்கும் இல்லையா, அந்த பிஜிஎம் இதை வந்து ஸ்லோவாக அந்த சேட் டியூனில் பார்த்தீங்கன்னா போட்டிருந்தாங்க. என்கேமோட ஓப்பனிங் மியூசிக் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி அந்த அவெஞ்சர்ஸோட எப்பிக் பிஜிஎம்மை கொஞ்சம் ஸ்லோவாக ஹம்மிங்காக பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா போட்டிருந்தாங்க. ஸோ டூம்ஸ்டே மார்வலுக்கு எந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்டாக இருக்க போகுது, அந்த எவ்வளோ கிரவுண்டடாக எவ்வளோ டார்க்கராக எந்த அளவுக்கு அந்த படத்தை புஷ் பண்ண போகிறாங்க, இது வரைக்கும் பார்க்காத ஒரு மார்வலை கண்டிப்பாக அந்த படத்தில் பார்ப்போம் அப்படிங்கிற ஹோப் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இருக்குது. பட் ட்ரெய்லர் இது படம் எல்லாம் வந்தால் தான் பார்த்தீங்கன்னா அந்த படத்தை எந்த அளவுக்கு கொண்டு வர போகிறாங்க அப்படிங்கிறது நமக்கு கிளியர் கட்டாக பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த இவ்வளோ தான் பார்த்தீங்கன்னா இதை சுற்றி வர ரூமர்ஸு அந்த சீனோட பிரேக் டவுன் எல்லாமே. ஸோ உங்களுக்கு என்ன தாட்ஸ் இருக்குது, உங்களோட ரூமர் என்ன, உங்களுக்கு ஏதாவது இந்த படத்தை பற்றின ப்ரெடிக்ஷன் ஏதாவது இருக்கா, உங்களுக்கு எந்த அளவுக்கு இந்த டூம்ஸ்டே படத்து மேலே ஒரு ஹைப் வந்து இருக்குது, அண்ட் தென் உங்களோட தியரிஸ் அந்த மாதிரி ஏதாவது இருக்கலாம். அண்ட் தென் உங்களுக்கு இந்த ஆல்டர்னேட்டிவாக இருக்கிற கேப்டன் அமெரிக்காவாக வரணுமா, இல்லை ஸ்டீவ் ராஜர்ஸ் நம்ம கேப்டன் அமெரிக்காவாக வரணுமா அப்படிங்கிற தாட்ஸ் எல்லாத்தையும் சரி மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் அஃபிஷியல் ட்ரெய்லர் வந்ததுக்கப்புறம் கண்டிப்பாக நம்ம சேனலில் பிரேக் டவுன் பண்ணுறேன். ஸோ இவ்வளோ தான் அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே படத்தை பற்றின அந்த லீக்டு ட்ரெய்லர் பிரேக் டவுன். அண்ட் தென் என்னோட தாட்ஸ் அண்ட் தென் என்னோட தியரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான். ஸோ உங்களுக்கு இதெல்லாம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற உங்களோட தாட்ஸ் பார்த்தா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். அந்த இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுறது கொடுத்து லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் ஷேர் பண்ணுங்க அப்படியே ஷேர் பண்ண கொடுத்து நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் ஹாலிவுட் கிறிஸ்டியன்ஸ் சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண கொடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். அந்த இந்த வீடியோ கடைசி பார்த்து எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் தென் பாய்.